நாம் என்ன முயற்சி பண்ணி இருக்கிறோம்? ஒருவரை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்காக பேதுரு அவ்வளவு மேன்மையான ஒரு அப்போஸ்தலனாய் காணப்பட்டவன். அவன் ஸ்தோத்திரம், அவன் ஆகாரத்தை கூட அந்த இடத்துல பின்னம் விரும்பாம அப்படியே கொர்நேலி வீட்டிலிருந்து வந்த நபர்களோடு இறங்கி போக ஆரம்பிக்கிறான். பாருங்கள், தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு எவ்வளவோ தியாகம் அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவ திட்டம் சித்தம் நிறைவேறுவதற்கு இன்றைக்கு ஒரு ஆத்மாவை கண்டுபிடிக்க, ஒரு ஆத்மாவை தேடி கர்த்தரிடத்தில் கொண்டு வர நாம் எடுத்த பிரயசித்தம் என்ன? அதற்காக எவ்வளவு நேரம் நாம் ஒதுக்கி இருக்கிறோம்? அதற்காக எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்திருக்கிறோம்? அதற்காக எத்தனை பேரை நாம் சந்திச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமா, குறைந்தது 10 பேருக்கு வழக்கமா சுவிசேஷம் சொன்னா ஒருவரையாவது கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் அதற்காக எடுத்த பிரயாசம் என்ன? சும்மாவே ஆத்மாக்களை தாரும், சும்மாவே ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். எப்படி பயன்படுத்த? நான் போனதானே பயன்படுத்துவாரு, நான் போனதானே கர்த்தர் கிரியை செய்வார். சும்மா இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு ஆத்மாக்களை தாரும் ஒப்பாரி போடுறதுல ஒரு பிரயோஜனை இல்லை. தரிசனம் இன்னைக்கு வார்த்தையாய் நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ திட்டங்கள் வார்த்தையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தரிசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.